ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் குக்கிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. டெய்லியும் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இந்த மாதிரி வச்சு போர் அடிச்சிருச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து பூண்டில் இதுவும் வந்து புளிக்குழம்பு மாதிரி தான் சரி, பூண்டு குழம்பு வந்துட்டு செய்யலான்னு செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பூண்டு நிறையா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காந்தர மாதிரி கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கப்பு வந்துட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் ஜீரகம், மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரமாக சாப்பிடுங்க அப்படின்னா மிளகு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் நல்லா இது எல்லாத்தையும் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஸு. இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி மட்டும் வந்து அடிஷ்னலாக சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எடுக்க மறந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாதியிலே நிப்பாட்டி ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்ட் பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் வந்து இப்போ நம்ம வேணுங்கிற எல்லாத்தையும் போட்டு வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் வந்து கருவேப்பிலை நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வந்து வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் 2 மூணு நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பூண்டு குழம்புங்கனால பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைக்கிறப்பே வந்து கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் முழுசாக இருந்துச்சுன்னா யாருமே வந்து சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து பேஸ்ட்டே எல்லாத்தையும் கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவேன். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பூண்டு வந்து நல்லா முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவீங்க அப்படின்னா அதில் குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பூண்டு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அவ்வளோதான். அந்த 2 மட்டும் தான் சேர்க்க போகிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டேன், அதை நான் எடுக்கலை. உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனம் மசாலா வாசனம் வந்து போகட்டும். இது போனதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக சுடுதண்ணி வந்து அடுப்பில் வச்சு அந்த விதங்கிற மாதிரி இந்த இதில் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கெட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூ பண்ணி வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நான் புளி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த புளி தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நமக்கு வந்து தேவையான ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப அதிக நேரமும் எடுக்காது. டக்கு டக்குன்னு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அந்த வெங்காய பூண்டு உரிக்கிற வேலை மட்டும்தான் தவிர மற்றபடி இதுக்காக ரொம்ப நேரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா காரமாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு குட்டி துண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் விரும்புவாங்க, ஒரு சிலர் வந்து வேணாம் நினைப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மலாகவே வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.